ஜெர்மனி படைக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் 1941 நடந்துட்டு இருக்கு. மரியா அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய கணவன் லியா அப்படிங்கிறவர் 206வது ரெஜிமெண்ட் கமிஷனரா இருக்காரு. 2 வருடங்கள் அவர் அந்த போருக்கு போறாரு. 2 வருடமா அந்த போர்ல இருந்து இந்த இலியா அப்படிங்கிறவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாம மரியா அப்படிங்கிறவங்க ஏங்கி தவித்து நிற்கிறாங்க. அப்படி தவித்து நிற்கும்போது தான் 1941 ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இலியா அப்படிங்கிற அவருடைய கணவன் இறந்து விட்டார். அப்படி இறந்த போது அவருக்கு பயங்கரமான அடிபட்டு இருந்தது, அதுவும் ஒரு பீரங்கி குண்டால் இறந்து விட்டார் அப்படிங்கிறது தான் செய்தி. இதை கேட்ட உடனே மரியாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அவளுடைய உலகமே இருண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா மரியா. என்ன செய்ய முடியும்? சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்காக கொத்து கொத்தா மனித உயிர்கள் அங்கே பலியாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹிட்லருடைய படை இவங்களுடைய உயிரை எல்லாமே பறித்து கொண்டிருக்கிறது. மரியா இப்போ விதவையா மாற்றப்பட்டு நிற்கிறாள். உதவிக்கு யாருமே கிடையாது, எதுவுமே தெரியாது. ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டரா இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பெண். அந்த சாதாரண பெண் என்ன செஞ்சிருப்பா? எப்படியாவது தன்னுடைய கணவனுடைய இறப்புக்கு ஒரு பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறா. இறப்பு அப்படிங்கிறது சாதாரணமா வரல, ஒரு போர்ல வந்திருக்கு. அதுவும் ஒரு போர் வீரனா அவருடைய கணவன் இறந்திருக்காங்க. அப்படின்னா அந்த இறப்புக்கு என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன், இல்லாட்டி அந்த கணவனுடைய ஆசையை தீர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி மரியா நினைக்கிறாங்கன்னா, நாம ஒரு போராளியா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா மரியாவுக்கு வயசு 36. அதுவும் ஒரு பெண் டெலிஃபோன் ஆப்ரேட்டரா இருக்கிறவங்க, முன்னால் எந்த விதமான அனுபவம் இல்லாம நேரா ரிக்ரூட்மெண்ட் இடத்துக்கு போறாங்க. சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய ரிக்ரூட்மெண்ட் இடத்துக்கு ஒரு பெண்ணா போறாங்க. 36 வயசு இருக்கக்கூடிய மரியாவை பார்த்த உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. உனக்கெல்லாம் இங்கே வேலை கிடைக்காது, உனக்கெல்லாம் இராணுவத்தில் இடமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 1941 1943 வரை மரியா என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அனைத்து விதமான வேலையும் செய்கிறாங்க. துணி தைக்கிறாங்க, எம்ப்ராய்டிங் பண்ணுறாங்க, டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அந்த உதவிகள் செய்து அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே விற்கிறாங்க. கணவனை இழந்துட்டாங்க. 2 வருஷமா அந்த இராணுவத்தில் சேர முடியுமான்னு சொல்லி அதில் தோல்வி அடைந்ததுலேருந்து விதவிதமான வேலைகள் செய்கிறாங்க, பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு பிறகு மரியா என்ன செஞ்சாங்க? ஜோசப் ஸ்டாலின் அவர்களிடம் எப்படி உதவியை கோரினார்? அதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் யாருடையாவது ஒரு பிம்பம் இருந்தது அப்படின்னா அந்த பிம்பத்தை மரியா சீக்கிரமாகவே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வேர்ல்டு வார் 2 இரண்டாவது உலக யுத்தம் அப்படிங்கிறது எப்படி நடந்தது, ஏன், அதுக்கு பின்னாடி இருந்த சூழ்ச்சிகள், அதன் பிறகு நடந்த இழப்பு அப்படின்னு சொல்ற தமிழ் ஆடியோ புக் சம்மரியை குக்கு எஃப்எம்மும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக் சம்மரியை நீங்க கேட்கணும்னா குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றதுக்கு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜ்ல ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்க கேட்கலாம். ஸோ 36 வயசு 2 வருடங்கள் கடுமையான உழைப்பு. இந்த மரியா அடுத்ததா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு படபடப்பு உங்க மனசுலயும் வந்திருக்கும். இதை வாசிக்கும் போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50,000 ரூபிள் அப்படிங்கிறத அவங்க இப்போ சேமித்து வச்சிருக்காங்க. அப்படி சேமித்து வைத்த பணத்தை எல்லாமே வைத்து டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை சோவியத் யூனியன் ரஷ்யா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபண்டுக்கு தானமாக கொடுக்குறாங்க. அப்படி தானமாக கொடுக்கும்போது அந்த ஃபண்டுக்கு நடுவில் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அந்த லெட்டர் யாருக்கு போகுது தெரியுமா? ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த லெட்டர்ல அவங்க குறிப்பிடுவது என்னன்னா, என்னுடைய கணவன் இறந்ததற்கு, சோவியத் யூனியன் ரஷ்ய மக்கள் இறப்புக்கு அவங்க கொடுமை பண்றாங்க, நாசி படைகள் கொடுமை பண்றாங்க, அவங்களை எதிர்த்து போராடுவதற்கு நான் களம்புக வேண்டும். அப்படி களம்புக வேண்டும் என்றால் நான் இராணுவத்துல சேரணும். இராணுவத்துல குறிப்பா பீரங்கியில சேரணும். அந்த பீரங்கி பிரிவில் நான் டிரைவராக இருக்கணும். அந்த டிரைவராக இருக்கக்கூடிய பீரங்கி ஒரு போர் நடக்கக்கூடிய இடத்துல முன்னிலையில் இருக்கணும். அப்படி முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த பீரங்கிக்கு ஃபைட்டிங் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த லெட்டர். மரியா கண்டிப்பாக இந்த லெட்டருக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்கிற எதிர்பார்ப்புடன் இருக்கும்போது ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒரு அறிவுறுத்தலின் பெயரில் ஒரு ரிப்ளை லெட்டர் வருது மரியா அவர்களுக்கு. மரியா, யூ ஆர் செலக்டட். நீங்கள் எப்போ வாரீங்க? வரும்போது உங்களுக்கு தயாரா ஒரு ஃபைட்டிங் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பீரங்கி தயாராக இருக்கும். ஒரு மிட் சைஸ் T-34 அப்படிங்கிற ஒரு பீரங்கி தான். மிட் சைஸ் பீரங்கி கிடைச்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி கடுமையாக 6 மாதங்கள் இந்த பீரங்கிக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய அகாடமியில் இவங்களுக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது.
மரியா இரவு பகல் பாராமல் அந்த ட்ரைனிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கூட இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மரியாவை ஏளனமாக பார்க்குறாங்க. 36 வயசில் என்ன சாதிக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மரியாவினுடைய ட்ரைனிங்கை பார்த்து எல்லாருமே அசந்துட்டாங்க. ஏன்னா மரியாட்ட இழப்பதற்கு எதுவுமே கிடையாது, ஆனால் பெறுவதற்கு கணவனுடைய கனவு அப்படின்னு ஒன்று இருக்குது. சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய எதிர்காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னுடைய விடுதலை அப்படின்னு சொல்கிற அந்த சுதந்திர வேட்கை அப்படிங்கிறது மரியாவினுடைய மனதில் இருக்கிறதுனால அப்படியே அந்த ட்ரைனிங்கை முடிக்கிறாங்க. ட்ரைனிங்கை முடிக்கும்போது மரியாவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த பீரங்கி அகாடமியில் பீரங்கியை சரி செய்யக்கூடிய டேங்க் டிரைவர் கம் மெக்கானிக் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ டேங்கினுடைய டிரைவரும் மெக்கானிக்குமா இந்த மரியா அவர்கள் மாறுறாங்க 6 மாதத்தில். 1943 இப்படி ஒரு சாதனை செய்கிற மரியா அடுத்ததா யுத்தத்துக்காக தயாரா நிற்கிறாங்க. அப்படி யுத்தத்துக்காக தயாரா நிற்கும்போது இந்த மரியா கூட 4 க்ரூ மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க அனுப்பப்படுறாங்க. 4 க்ரூ மெம்பர்ஸும் மரியாவை பொருட்டாவே நினைக்கல. இவங்களாம் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க, சோவியத் யூனியன் ரஷ்யா, குறிப்பா ஜோசப் ஸ்டாலின் அவர்கள்லாம் இது ஒரு பெரிய கேம் பிளே மாதிரி, ஒரு ப்ரொபகண்டா மாதிரி, உலகத்துக்கு நாங்கள் தான் முன்னோடி, பாரு ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சலுகையை கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி இராணுவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி காண்பிப்பதற்காக மட்டும்தான் மரியா வந்திருக்காங்க அப்படிங்கிற நினைப்புடன் மட்டுமே இருக்காங்க. அந்த 4 சக இராணுவ வீரர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க மரியா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு இங்க ஒரு பெரிய ஈவில் இருப்பது கண்ணுக்கு தெரியுது. அந்த ஈவிலினுடைய ஹார்ட்ல நான் ஓட்டையை போட போறேன். அதுக்காகத்தான் நான் உழைக்க வந்திருக்கேன், அதுக்காகத்தான் நான் சாக வந்திருக்கேன். என்னுடைய பிறப்பு இந்த பேட்டில் ஃபீல்டுக்காகத்தான், என்னுடைய கணவனுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாங்க மரியா. இதை கேட்ட உடனே பெரிய சல்யூட் கொடுக்குறாங்க. அப்படி சல்யூட் கொடுக்கக்கூடிய அந்த 4 இராணுவ வீரர்கள் பிளஸ் இந்த மரியா, இவங்களுடைய அந்த பீரங்கி அப்படிங்கிறது கிளம்புது. இவங்களுடைய சக பீரங்கிகளும் அப்படியே கிளம்பி போகும்போது முதல் பேட்டில் அப்படிங்கிறத சந்திக்கிறாங்க மரியா. கரெக்டா நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 1943 முதல் பேட்டில் கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான ஜெர்மனி வீரர்களை கொன்று குவிக்கிறார் மரியா அவர்கள். நிறைய ஆர்டிலரி கன்னையும் அப்படியே உடைக்கிறாங்க, இந்த பீரங்கியை வச்சு உடைத்து தள்ளுகிறார்கள். திடீர்னு பார்த்தா மரியாவினுடைய அந்த டேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபைட்டிங் கேர்ள் ஃப்ரெண்டு, அதில் ஒரு குண்டு விழுகுது. அப்படி குண்டு விழும்போது அந்த டேங்கால மூவ் பண்ண முடியலை. ஸோ அப்படி மூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை வரும்போது அந்த டேங்க் அங்கேயே நிற்கிது. அப்படி நிற்கும்போது சக ஊழியர்கள் வேறு பல பீரங்கிகள் இந்த டேங்கை சரி பண்ணுற நேரம் வரை அவங்க அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மரியாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, இன்னும் நம்ம மெக்கானிக்கில் நிறைய படிக்கணும்னு சொல்லி அடுத்த சில மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு டேங்கில் இன்னும் பல பிரச்சனைகள் வந்தால் எப்படி சீக்கிரமாக சரி பண்ணலாம் அப்படிங்கிற வித்தை எல்லாமே கற்று தெரிந்து கொள்கிறார்கள். 1944 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பெலரஸில் நடந்துட்டு இருக்கிற முக்கியமான ஒரு யுத்தத்தில் மரியாவினுடைய ஃபைட்டிங் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பீரங்கியும் பங்கு பெறுது. இதே மாதிரி பல பீரங்கிகளை அடித்து நொறுக்கிறாங்க. சொல்லப்போனால் எல்லாருமே வாய்ப்பிழந்து பார்க்குறாங்க மரியாவினுடைய அந்த ஒஃபென்சிவ் டார்கெட் அப்படிங்கிறத. திடீர்னு மறுபடியும் மரியாவினுடைய டேங்க் அப்படிங்கிறது அங்கே ஒரு தாக்குதலுக்கு உட்படுகிறது. சுற்றிலும் குண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. எப்போ வேண்டுமானாலும் வெளியில் போனால் உயிர் போகும் அப்படிங்கிற அந்த பயத்தில் 4 இராணுவ வீரர்களும் உள்ளே இருக்கும்போது டிரைவராக இருந்த மெக்கானிக்காக இருக்கக்கூடிய மரியா அவர்கள் வெளியில் வந்து அந்த பீரங்கிக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணுறாங்க. 2 மணி நேரம் அப்படி சரி பண்ணும்போது 2 மணி நேரமும் மரியாவை பாதுகாப்பதற்காக அந்த 4 சக இராணுவ வீரர்கள் அவருக்காக போர் தொடுக்கிறாங்க. அதாவது அவரை சுற்றி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 மணி நேரத்தில் பீரங்கி ரெடி ஆயிருச்சு. மறுபடியும் ஃபைட்டிங் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பல எதிரிகளை துவம்சம் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல எதிரிகளை கொஞ்சம் குவித்து கொண்டிருந்த மரியா மறுபடியும் அந்த டேங்கில் ஏதோ ஒரு கோளாறுன்னு சொல்லி இறங்கி அப்படியே அதை சரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எகெயின் ஒரு புல்லட் அப்படிங்கிறது மரியாவினுடைய லெஃப்ட் ஐயில் பாய்ந்து மூளையை கொஞ்சமாக டச் பண்ணி அப்படியே மரியா கீழே விழுகிறாங்க. பல மாதங்கள் மரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. மரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் மரியா அவங்க கேட்ட முதல் கேள்வி, என்னுடைய சக இராணுவ வீரர்கள் எங்கே, என்னுடைய க்ரூ மெம்பர்ஸை எங்கே அப்படிங்கிறது தான். அந்த க்ரூ மெம்பர்ஸ் மரியாவுக்காக ஒரு லெட்டரை விட்டுட்டு போயிருந்தாங்க. மரியா, உன்ன மாதிரி ஒரு வீராங்கனை நாங்கள் பார்த்ததே கிடையாது. உன் கணவன் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாரு. உன் நாட்டு மக்கள் உன்னை இப்போ ஹீரோவா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா நம்ம குரூப்ல இணையணும், இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி மரியாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதை வாசிச்ச மரியாவுக்கு கண்ணீர் துளி அப்படிங்கிறது ஒழுக ஆரம்பிக்குது. கிட்ட இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட மரியா சொல்றாங்க, டாக்டர், அவர் ஒரு இராணுவ வீரர் தான், நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க, அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லிருங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னு சொல்லிருங்கன்னு சொல்லி மரியா சொல்றாங்க. ஏன்னா மரியாவுக்கு காயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல். லெஃப்ட் ஐல மட்டும் கிடையாது, அன்னைக்கு நடந்த தாக்குதல்ல மரியாவுக்கு இன்னும் பல காயங்கள் ஏற்பட்டு இருந்தது. லெஃப்ட் ஐல புல்லட் பாய்ந்தது மட்டும்தான் மரியாவுக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ மரியாவினுடைய உயிரை காப்பதற்காக டாக்டர்ஸ்
பலவாறு போராடினாலும் இறுதியில் பலமான காயம் காரணமாக உயிரிழக்கிறார்கள் மரியா அவர்கள். ஒரு கட்டத்தில் மரியாவினுடைய புகழ் காரணமாக நிறைய பெண்கள், நிறைய இளைஞர்கள் நாங்களும் இராணுவத்தில் வரோம், நாங்களும் இந்த மாதிரி சேவை செய்ய போகிறோம், நாங்களும் சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சோவியத் யூனியன் இராணுவத்திற்குள் புகுகிறார்கள். இதற்கு காரணம் மரியா அப்படிங்கிற ஒற்றை பெண் தான். ஸோ மரியாவினுடைய அந்த வில் பவர், கணவனை இழந்துட்டா உதவுறதுக்கு யாருமே கிடையாது. 2 வருடங்கள் கடுமையான முயற்சி, என்ன வேலை செஞ்சாலும் அதை பணமாக எடுத்து அந்த பணத்தை எடுத்து டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு அனுப்பி அதன் வழியாக அவளுடைய கனவை மெய்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி. அந்த உறுதிமொழிக்கு மத்தியில் பல ஆண்களுடன், பல ஆண் இராணுவ வீரர்களுடன் ஒரு பெண்ணாக நின்று ட்ரைனிங் எடுக்கணும். அப்படி ட்ரைனிங்கை முடிக்கும்போது டேங்க் டிரைவர் மற்றும் மெக்கானிக்காக அவங்க முடித்து வெளியில் வந்து யுத்த களத்தில் இத்தனை நபர்களை சர்வசாதாரணமாக எதிரிட்ட இந்த மரியா அப்படிங்கிற பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு பெண்ணை பற்றியான வரலாறு நமக்கு இப்போ தான் புதுசுனா நம்முடைய நண்பர்களுக்கும் புதுசாக தான் இருக்கும். அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு பெண்ணோடி இந்த கதை முடியலை. இன்னும் பல பெண்கள், நம்ம மறந்த பல நாடுகளுடைய பல வீராங்கனைகள், ஏஞ்சல்ஸ், தேவதைகள், இவங்களை பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மரியா அப்படிங்கிற இந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து தான் அடுத்தடுத்த நம்முடைய தமிழ் பொக்கிஷத்தினுடைய வரலாறாக மாறப்போகிறது. நிறைய வரலாறும் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம், அவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.